வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ எல்லாரும் ஆவலோட கேட்டுக்கிட்டு இருந்தால் அந்த கிரிகாலன் மேஜிக் ஷோ தான். ஒன்று வந்து OnePlus Buds Pro 3, நார்டு பட்ஸ் ப்ரோ 3, நார்டு பட்ஸ் 3 ப்ரோ. பேரை மாற்ற மாட்டிங்களே, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? சரி, ஓகே, அப்படி தாங்க இருக்குது இப்போ பேர்லாம். அதாவது ப்ரீமியம் டேரில் இருந்தால் என்ன தெரியுமா, ப்ரோ அதுக்கப்புறம் நம்பர் வருது. மிட் ரேஞ்சோ என்ட்ரி லெவல்லையோ இருந்தால் நம்பருக்கு அப்புறம் ப்ரோ வருது. சின்ன லெஃப்ட் ரைட்டில் எப்படி ஏமாத்தின பார்த்தியா? என்ன பண்ணுறது? சரி, ஓகே. நார்டு பட்ஸ் 4 ப்ரோவும் 3 ப்ரோவும் எந்த விதத்தில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அண்ட் எந்தெந்த ஏரியாவில் அந்த வித்தியாசத்தை நம்மளால் நல்லா உணர முடியுது. அண்ட் இப்போ நம்ம மார்க்கெட்டில் அவைலபிள் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பட்ஸ் 3 ப்ரோ ஸ்டாக் இருக்குன்னா 3000 ரூபா கிட்ட வருது. சரி, சில சமயங்களில் சில சைட்டில் கார்டு ஆஃபரோட கிடச்சிதுன்னா மிஞ்சி போனால் 2800 2700 வாங்க முடியுது. பட் இந்த ப்ராடக்ட் வந்து இருக்கிற லோயஸ்ட் ப்ரைஸ் வந்து டீல் டைமில் 1999 ரூபாய்க்கு வந்தது. அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு 1.5 மாதம் முன்னாடி கூட நான் 2150 ரூபாய்க்கு பார்த்தேன். ஸோ இதான் லோயஸ்ட் ப்ரைஸ் நான் வந்து நார்டு பட்ஸ் 3 ப்ரோ பார்த்தது. பட் பட்ஸ் 4 ப்ரோ வந்து இப்போதைக்கு அமேசானில் பார்த்தீங்கன்னா 3799 ரூபாய்க்கு கிடைக்கும். அண்ட் இதுக்கப்புறம் மேபி ஒரு சில ஆஃபர்ஸ் அவைல் ஆகலாம், இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வரலாம். சரியா, ஆக மொத்தம் இப்போதைக்கு நீங்கள் வந்து 3800 ரூபாய்க்கு வாங்க முடியும். ஓகே, ரைட்டு. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய பேசிக்கான டிஃப்ரென்ஸ் என்னலாம் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் நான் கையில் வச்சிருக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிசைன். இந்த 3 ப்ரோவோட கேசிங் தான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. சரியா, 4 ப்ரோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதோட கேஸ் வந்து அப்படியே பட்ஸ் 4 மாதிரியானது. ஆனால் ஃபினிஷில் எப்படி இருக்குது அப்படின்னா, இது ஒரு மாதிரி கிளாஸி ஃபினிஷு இருந்தாலும் அந்த மெட்டீரியல் இவங்க சூஸ் பண்ணி அந்த டியூல் டோன் வேரியேஷன்லாம் காமிச்சது வந்து அல்ட்டியாக இருந்தது பட்ஸ் 3 ப்ரோவில். பட் 4 ப்ரோ வந்து எப்படின்னா ஒரு மாதிரி சாஃப்டான ஒரு ஃபினிஷு. எப்படின்னா ப்ரோ 2 OnePlus Buds Pro 2ஓட ஃபினிஷ் வந்து உங்களுக்கு பட்ஸ் 4 ப்ரோவில் கிடைக்கும். பாட்டமில் எப்பயும் மாதிரி டைப் சி போர்ட் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அது பக்கத்தில் வந்து பேரிங் அண்ட் ரீசெட்கான பட்டன் பார்க்க முடியும். டாப்பு மீதி எல்லாம் நார்மல். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து OnePlus அப்படிங்கிற பிராண்டிங் 2 பட்ஸ்லையும் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு LED இண்டிகேட்டர் இருக்கும். ரியர் வந்து க்ளீன் பிளெயின், அவ்வளோதான். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கேசிங், ஹிஞ்சு, மெட்டீரியலு எல்லாமே ரெண்டுமே பக்காவாக இருக்குங்க. அதெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எந்த இடத்துலையும் எந்த பிரச்சனையும் பார்க்கல. சரி, இப்போ இண்டிவிஜுவல் பட்ஸ் வந்தோன்னு வைங்களேன். ரெண்டுத்துலேயுமே பட்ஸை வெளில எடுக்கிறேன். ரெண்டுத்துலேயுமே வந்து உங்களுக்கு 3 மைக்ரோஃபோன் ஒரு பட்லேயும் இருக்கும். அண்ட் அந்த மைக்ரோஃபோனோட பிளேஸ்மெண்ட் எதாவது மாறி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, மாறலை. உங்களுக்கு மைக்ரோஃபோன் பிளேஸ்மெண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இப்பயும் இருக்குது. அண்டு கீழே இத்தனைக்கும் போகோ பின்னில் கனெக்ட் ஆகி சார்ஜ் ஏற வேண்டிய அந்த ஸ்டெம் ஏரியாவும் அப்படியே தான் இருக்குது. அண்ட் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நான் வந்து இந்த ஸ்டெம் ஏரியாவில் பார்க்க முடியுது. என்னென்னா பட்ஸ் ப்ரோ 3 இருக்குல்ல, சாரிங்க பட்ஸ் 3 ப்ரோ இருக்குல்ல, இவனுங்க பேரில் தீய தான் வைக்கணும், சத்தியமாக கடுப்பாகுது சொல்லும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சரி, பட்ஸ் 3 ப்ரோக்கும் பட்ஸ் 4 ப்ரோக்கும் பார்க்கும்போது டச் ஏரியாவில் வந்து இதில் ரொம்ப பெரிய ஏரியா கொடுத்த மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஸ்வைப் அப் ஸ்வைப் டவுன் ஆக்ஷன் வந்து பட்ஸ் 4 ப்ரோவில் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸை ஸ்வைப் ஆக்ஷனில் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா இப்போ நம்ம வந்து இதுக்கப்புறம் ஆஃபரில் எப்படியா இருந்தாலும் இந்த பட்ஸும் அண்டர் 3000க்கு வரும். ப்ளஸ் இந்த பட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LHDC மாதிரியான ஹைரஸ் சர்டிஃபைடாகவும் இருக்குது. ஸோ ஒரு சில அட்வான்டேஜஸோடு இருக்கக்கூடிய இந்த பட்ஸில் வால்யூம் கண்ட்ரோல் இப்படி ஸ்வைப் ஆக்ஷன் கொடுத்தது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. பொதுவாக இதெல்லாம் வந்து இந்த ப்ரோ பட்ஸில் நம்ம பார்த்துருப்போம். பட் அது வந்து இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வெறும் ஒரு நார்டு பட்ஸில் பார்க்குறனால, நார்டு பட்ஸில் ஒரு ப்ரோ சீரிஸில் பார்க்குறனால ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. பட் மற்றபடி டிசைன் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கம்ப்ளீட் மேட் ஃபினிஷு. எதுனா பட்ஸ் 4 ப்ரோ வந்து மேட் ஃபினிஷு, பட்ஸ் 3 ப்ரோ வந்து கிளாசி ஃபினிஷு. ஸோ அட்ராக்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து அந்த ஸ்மட்ஜஸ் இதெல்லாம் வந்து நம்ம இதில் நல்லாவே அந்த க்ரீஸ்லாம், ஏன்னா நம்ம இயர் வேக்ஸ் க்ரீஸ்லாம் இதில் ரொம்பவே அப்ரப்டாக தெரியும். பட் இதில் வேறு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இன்னொன்று என்னென்னா ஒரு வெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த பேஸை ஃபீல் பண்ணுறதுக்காக ஒரு வெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த வெண்ட் வந்து உங்களுக்கு பட்ஸ் 3 ப்ரோவில் உங்களுக்கு 6L அப்படின்னு இருக்கும். ரைட்டு லெஃப்ட் அப்படிங்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெண்ட்டாக கொடுத்து விட்ருப்பாங்க. இங்கே வந்து தனியாக ஒரு ஸ்லிட்டு மாதிரி இருக்குது பட்ஸ் 4 ப்ரோவில். ஸோ ஆக மொத்தம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பட்ஸ் 4 ப்ரோவில் நீங்கள் வால்யூம் ரைஸ் டிக்ரீஸ், இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வந்து நம்ம ஸ்வைப் ஆக்ஷனில் பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து உள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன், சிலிக்கா டிப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு மெஷ்ஷு அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்துருக்கிற மெஷ் வந்து லாஸ்ட் ஜென்ரேஷன் மெஷ்ஷை விட ரொம்ப தின் ஃபில்டராக இருக்குது. ரொம்ப தின் ஃபில்டராக இருக்குது. லாஸ்ட் ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் அவ்வளோ தின் ஃபில்டராக தெரியல. அண்ட் உள்ள அந்த நாஸ்டில் ஏரியாவில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது, டிசைன் லாங்குவேஜில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. மற்றபடி பட்ஸோட சைஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்க்குறதுக்கு ஜூசு மூஞ்சி மாதிரியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மற்றபடி மீது எல்லாமே ஐடென்டிக்கலுங்க. இதில் ஒரு வித்தியாசமான மோல்டு போகுதுங்க, என்னமோ பண்ணியிருக்காங்க. பட்ஸ் 4 ப்ரோவில் தின்னாக நோட் பண்ணால் ஒரு மோல்டு வித்தியாசமான ஒரு காம்பினேஷனில் போகுது. பட் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை என்னால் நார்டு பட்ஸ் 3 ப்ரோவில் பார்க்க முடியல. சரி, இது வந்து ஆக மொத்தம் பட்ஸில் நான் பார்த்த வித்தியாசம். ஃபிட்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து நச்சு ஃபிட்டு தான். உங்களுக்கு பட்ஸ் ப்ரோ, நார்டு பட்ஸ் 3 ப்ரோவாக இருக்கட்டும், இல்லாட்டி நார்டு பட்ஸ் 4 ப்ரோவாக இருக்கட்டும், ஃபிட்டு ரெண்டுமே செம பக்கா. ஓகே, இது பட் லெவல்லங்க. சரியா,
இப்போ ஸ்பெக்கு லெவலில் வருவோம், ஏன்னா ஒவ்வொன்றுத்துலையும் டிரைவர் யூனிட்ஸ் இருக்கும்ல, அது எப்படி அப்படிங்கிறதுல பார்க்கலாமா? சரி, ஒரு சில கீ டிஃப்ரென்ஸை நான் சும்மா நோட் பண்ணி வச்சுருந்தேங்க. இப்போ இங்கே பாருங்களேன், நார்மலாக இப்போ யாராவது வந்து செக் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சில வித்தியாசங்கள் தெரியணும்ல, அதை நான் இப்போ ஃபஸ்ட்டு வேகமாக லிஸ்ட் டவுன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து ஆடியோ லிசன் பண்ணும்போது என்னென்ன வித்தியாசங்கள் இருந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஏஎன்சி பற்றி கண்டிப்பாக எல்லாரும் கேட்பீங்க. ஸோ ஏஎன்சி ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பட்ஸ் 4 ப்ரோவில் 55 dB வரைக்கும் இருக்குது அண்ட் வைடர் ரேஞ்சுக்கு கொடுக்குறாங்க. ஸோ 5000 Hz வரைக்கும் வரும். அதே சமயம் பட்ஸ் 3 ப்ரோ இருக்குல்ல, அதில் வந்து உங்களுக்கு 49 dB வரைக்கும் ஏஎன்சி வருது அண்ட் 4000 Hz இருக்குது. அண்ட் இந்த ரெண்டுத்தையுமே நான் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா, நிஜமாவே பட்ஸ் 4 ப்ரோவில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அது ஏஎன்சியில் மட்டும் இல்லை, ஏஎன்சி ஆஃபில் இருக்கும் போதும் என்விரான்மெண்டல் நாய்ஸை கேன்சல் பண்ணுற விதத்துலையும் சரி. அண்ட் அதே சமயம் ஏன்னா அது வந்து நேச்சுரலாக இருக்கணும். பட்ஸ் 3 ப்ரோ எப்படி தெரியுமா, ரொம்ப அக்ரெசிவ். பட்ஸ் 3 ப்ரோவில் எப்படி இருக்கும்னா, நான் ஏஎன்சி ஆன் பண்ணாலும் அடைச்ச மாதிரி இருக்கும், ஏஎன்சி ஆஃப் பண்ணாலும் ஓரளவுக்கு என்விரான்மெண்ட்லேருந்து என்ன ரொம்பவே ஐசோலேட் பண்ணி வச்சிருக்கோம். டிரான்ஸ்பரன்சி ஆன் பண்ணாலும் டிரான்ஸ்பரன்சி ரொம்பவே சூப்பராக இருக்காது. எதில்? பட்ஸ் 3 ப்ரோவில். இந்த தடவை பட்ஸ் 4 ப்ரோவில் டிரான்ஸ்பரன்சி நல்லா இருக்கு. ஆனால் இதுக்கு கூட நான் பட்ஸ் 4 ப்ரோவுக்கான டெடிகேட்டட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் மாதிரிலாம் எதிர்பார்த்துறாதீங்கன்னு. பட்ஸ் 3 ப்ரோவில் வந்து டிரான்ஸ்பரன்சி பட்ஸ் 4 ப்ரோவில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு கேட்டால் தாராளமாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நான் வந்து ஒரு 25% வால்யூமில் நான் கார்த்தி ப்ரோ கூட சும்மா பேசிட்டு இருந்தேன். அப்போ பேசும்போது அவர் பதிலுக்கு என்ன சொல்றாருங்கிறது பட்ஸ் 4 ப்ரோவில் இருக்கும்போது எனக்கு கேட்குது. அதே பர்சன்டேஜ் ஆஃப் வால்யூமில் அப்படி நான் நாடு பட்ஸ் 3 ப்ரோவில் லிசன் பண்ணி பார்க்குறேன், அவர் பேசுறது எனக்கு கேட்கல. ஸோ இதை தான் சொல்ல வரேன். ஸோ டிரான்ஸ்பரன்சி ஓரளவுக்கு நார்டு பட்ஸ் 4 ப்ரோவில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஏஎன்சி வேல்யூ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அதுலேயும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அடுத்து என்னன்னா மைக்கு பற்றி நான் ஆல்ரெடி சொன்னேன். ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு வந்து ட்ரிபிள் மைக் தான். ஸோ ஒவ்வொரு பட்லையும் ட்ரிபிள் மைக் இருக்க போது. ஸோ அவுட்டோர் கால்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. ரெண்டு பட்லையுமே எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. மல்டி டிவைஸ் பேரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 டிவைஸில் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆக்டிவாகவே தான் இருக்க போது. டியூல் டிவைஸ் டியூல் பேரிங். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, 2 டிவைஸுமே இந்த இடத்துல ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. அல்காரிதம் ஆஸ்பெக்டில் ஓரளவுக்கு லேட்டஸ்ட் அல்காரிதம் ரன் பண்ணுறனால உங்களுக்கு ஒரு சின்ன எட்ஜ் வந்து பட்ஸ் 4 ப்ரோவில் கிடைக்கும் அவுட்டோர் காலில். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரைவர் யூனிட். இந்த டிரைவர் யூனிட் பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு நார்டு பட்ஸ் 3 ப்ரோவில் என்ன டிரைவர் யூனிட் இருக்குங்கிறதே மறந்துருச்சு உண்மையை சொன்னால். சரி, ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது இதில் இவ்வளோ டீப் பேஸும் ரொம்ப லவுட்னஸும் இருக்குது. எதில்? பட்ஸ் 4 ப்ரோவில் ரொம்பவே லவுடாக இருக்குது, ரொம்பவே டீப்பாக பேஸ் இருக்குது. அப்போ அநேகமாக இதில் இருக்கிற டிரைவர் யூனிட் தானே பெருசாக இருக்கணும், ஏன்னா 12mm டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நான் நினச்சேன். இத்தனைக்கும் அவங்க வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலும் டைட்டானியம் கோட்டடம்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. சரி, அப்போ ஒருவேளை இதில் தான் பெரிய டிரைவர் யூனிட் இருக்கு போல. ஏன்னா நார்டு பட்ஸ் 3 ப்ரோ தான் இது பீட் பண்ணுதே, வால்யூம் லெவல்ஸ்லையும் பீட் பண்ணுதே. ஒரே மாதிரியான வால்யூம் வச்சிங்கன்னா ஒரு மைனர் டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரே மாதிரியான வால்யூம் இப்போ ரெண்டுத்துலையுமே 25% வால்யூம் இல்லாட்டி 30% வால்யூம் வைக்கிறீங்க அப்படின்னா நார்டு பட்ஸ் 3 ப்ரோவை விட நார்டு பட்ஸ் 4 ப்ரோ வந்து கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்கும், லவுட்னஸ். ஆனால் இன்க்ரீஸ் பண்ண நார்டு பட்ஸ் 4 ப்ரோ வந்து பீக்கு போகும்போது ரொம்பவே லவுட் ஆகிடும். அண்ட் டிஸ்டார்ஷனும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அதோட அட்வான்டேஜ். ஸோ இதில் ஹைலைட் என்னன்னா ட்விஸ்ட்டு, இது வந்து ஆக்சுவலாக ட்விஸ்ட்டு. நார்டு பட்ஸ் 3 ப்ரோவில் 12.4mm டிரைவர்ஸ் இருக்குது. நார்டு பட்ஸ் 4 ப்ரோவில் உங்களுக்கு வந்து 12mm டிரைவர் யூனிட் இருக்குது. ஆனால் ரிசல்ட்னு வரும்போது பெட்டரான டியூனிங் அண்ட் லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ஆஸ்பெக்டில் வரும்போது ஹைரஸ் ஆடியோ இதெல்லாம் வரும்போது அந்த இடத்துல இது வந்து 3 ப்ரோவை போட்டுருது அப்படிங்கிறது தான் எதார்த்தம். பட் டே டு டே லைஃப்பில் எனக்கு வந்து வித்தியாசம் பயமா தெரியுமா ப்ரோ அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்து ஐஃபோன் அண்ட் கேலக்ஸி ஃபோன், அது சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணுறாரு. அவருக்கு எங்கேருந்து LHDC ஒர்க் ஆக போகுது, அவர் ஏஏசியில் தான் யூஸ் பண்ண போகிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு யூஸருக்கு ரெண்டுத்துக்கு இடையில வித்தியாசம் வந்து டிராஸ்டிக்காக இருக்குமான்னு கேட்டால் அந்த மைனர் வால்யூம் டிஃப்ரென்ஸை பார்க்க முடியும். அண்ட் இன்னும் டீப்பான இமர்சிவான வைடண்ட் பேஸை ஃபீல் பண்ண முடியும். ஆல்ரெடி 3 ப்ரோலேயே பேஸ் வேற லெவலுங்க. ஸோ அந்த மைனர் டிஃப்ரென்ஸ் தான், மறுபடியும் நான் அழுத்தமாக என்ன சொன்னேன், மைனர் டிஃப்ரென்ஸை தான் ஃபீல் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது ஒரு பக்கமா. ஸோ அங்கே மொத்தம் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து டிரைவர் யூனிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடியோ குவாலிட்டியில் ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் இருக்கும், மைனர் டிஃப்ரென்ஸ். அடுத்து ஹைரஸ் கோடக். இந்த இடத்துல ஆப்வியஸாக நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஆப்வியஸாக வந்து 4 ப்ரோ வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடும். அடுத்து ஸ்பேஷியல் ஆடியோ. ஏன்னா உங்களுக்கு 3 ப்ரோவில் வந்து OnePlus டிவைசஸில் மட்டும் தான் ஸ்பேஷியல் ஆடியோன்னு காட்டுவாங்க, அந்த OnePlus சரவுண்ட் சவுண்ட் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. பட் இப்போ 4 ப்ரோவில் எப்படின்னா மற்ற டிவைசஸ்லையுமே அது ஒர்க் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் நான் கொஞ்ச நேரத்தில் ஆப் டூர் மாதிரி காட்டுவேன். அந்த ஆப் டூரை ஒரு போக்கோ ஃபோனில் காட்ட போகிறேன், போக்கோவோட X8 Pro Maxல தான் நான் காட்ட போகிறேன். ஸோ இந்த டிவைஸில் நான் ரெண்டு பட்ஸையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஹேமலுடைய ஆப் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஒரு டூர் மாதிரி காட்டுறேன். உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். என்னன்னா உங்களுக்கு இந்த ஸ்பேஷியல் ஆடியோ இருக்கு இல்லையா, அந்த வைட் அண்ட் 3D ஆடியோ, அது வந்து 4 ப்ரோவில் எல்லா டிவைஸ்லையுமே ஒர்க் ஆகும். ஸோ அது எனேபிள் பண்ணதும் என்ன ஆகுதுன்னா, வால்யூம் ஆல்ரெடி லவுடாக இருக்குன்னு நான் சொன்னேன், ஓரளவுக்கு ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னா அது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸாக மாற்றி விட்டுருது அந்த 3D ஆடியோ. ஸோ அது வந்து என்ன ஆகுதுன்னா மற்ற பிராண்டு ஃபோன்ஸ்லேயுமே உங்களுக்கு 4 ப்ரோவில் தான் வேலை செய்யுமே தவிர 3 ப்ரோவில் வேலை செய்யாது. 3 ப்ரோவில் அது எப்போ வேலை செய்யும் அப்படின்னா, அந்த 3D ஸ்பேஷியல் ஆடியோ எப்போ வேலை செய்யும்னா ஒரு OnePlus இல்லாட்டி ஓப்போ ரியல்மி டிவைஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் வேலை செய்யுமே தவிர மற்ற ஏதாவது டிவைஸ், ஏன் ஓப்போலேருந்து விவோக்கோ ஐக்கூக்கோ இல்லாட்டி வேறு எந்த பிராண்டில் யூஸ் பண்ணாலுமே நீங்கள் இதை பார்க்க முடியாது. ஓகே, ஸோ இந்த வித்தியாசத்தையும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் இது வந்து 54 ஹவர்ஸ் கிளைம்டு. இதுவே 3 ப்ரோ, அதாவது 4 ப்ரோ வந்து 54 ஹவர்ஸு, 3 ப்ரோ வந்து உங்களுக்கு 44 ஹவர்ஸு.
பட் ரியல் வேர்ல்டில் எப்படி இருக்குன்றதுக்கும் நம்ம சொல்லியிருப்போம். நம்ம நண்பர்களே ஒரு சிலர் Q&A செஷன் அப்போ சொன்னதை கூட உங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன். நம்ம என்ன வால்யூம் வச்சு லிசன் பண்றோம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது எனக்கு என்னமோ பேட்டரி லைஃப்ல 3 ப்ரோவை விட 4 ப்ரோ டாமினேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ரீசன் என்னன்னா, நீங்க இப்போ அந்த ஸ்பேஷியல் ஆடியோ மாதிரி எனேபிள் பண்ணதுமே வால்யூம் பூஸ்ட் ஆயிடுது. அப்போ என்ன ஆயிடுது, டிஃபால்ட்டாவே நீங்க ஒரு 30% வால்யூம் வச்சாலே உங்களுக்கு லவுடா தான் இருக்கு அப்படின்னும் போது நீங்க பெரிய அளவில் வால்யூம் வைக்க மாட்டீங்க. மேபி 3D ஆடியோ வைக்கும்போது அந்த பவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் கன்சியூம் பண்ணுது அப்படின்னா ரிசல்ட் வில் பி ரொம்ப டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் இருக்காது. பட் இதுவே வந்து பவர் கன்சம்ஷன் கம்மியாக இருந்தே வால்யூம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த டிஃபரன்ஸை நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இப்போதைக்கு அது ரிலேட்டடான டேட்டா என்கிட்ட ரொம்ப ஒய்டாக இல்லை. ரீசன் என்னன்னா, இன்னும் டைம் வேணும். நான் இன்னும் அதிகமாக அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இன்னும் அதிகமாக வந்து சேஞ்சஸ்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி LHDCயில் தொடர்ந்து லிசன் பண்ண பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது, LHDC இல்லாமல் லிசன் பண்ண பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது, OnePlus டிவைஸில் லிசன் பண்ண எப்படி இருக்குது, என்கிட்ட OnePlus டிவைஸ் இல்லை. ஸோ அதனால தான் என்னால் வந்து இந்த மாதிரியான டேட்டாவை இப்போதைக்கு டக்குன்னு கலெக்ட் பண்ண முடியல. பட் இப்போதைக்கு நான் கொடுத்துருக்கிற டேட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுதான் நான் எய்ம் பண்ணுறேன். ஸோ இது ஒரு பக்கமா. அடுத்து இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் ஒரு 13 மணி நேரம் கேட்கலாம். இது இல்லைனா 4 ப்ரோவில். இதுவே நம்ம 3 ப்ரோவில் இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னன்னா 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் 11 மணி நேரம். ஸோ ரெண்டுத்துக்கு இருக்க டிஃபரன்ஸ் வந்து ஒரு 120 மினிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், பட் ரியல் வேர்ல்ட் சினாரியோ அப்படின்னு வரும்போது அந்த ரேபிட் சார்ஜிங் மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் தான் நான் சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னும் போது அந்த இடத்துல ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அது ஒரு பாயிண்ட். அண்ட் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் ஸ்டெம்மை காட்டும் போது நான் சொன்னேன், கண்ட்ரோல்ஸ் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டேப்பு, டபுள் டேப்பு, ட்ரிபிள் டேப்பு எல்லாமே பண்ணாலும் வால்யூம்காக நம்மளால தனியாக ஸ்வைப் பண்ண முடியுது, ஸ்வைப் அப் ஸ்வைப் டவுன். ஸோ அதுவும் வந்து 4 ப்ரோ கெயின் பண்ணுற ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. லாஸ்ட்டாக ஏஐ ஃபீச்சர்ஸு. இது வந்து பொதுவாக எப்படின்னா, உங்களுக்கு அந்த ஏஐ அசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு லைவ் டிரான்ஸ்லேஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் 4 ப்ரோவில் இருக்குது. அண்ட் இதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ரியல்மி பட்ஸ்லாம் கூட பார்த்துருப்போம். ஸோ அந்த எட்ஜ் இதில் இருக்குது. பட் எவ்வளோ பேர் அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் அகைன் இதுவும் ஒரு எட்ஜாக வந்து 3 ப்ரோ கம்பேர் பண்ணும்போது சொல்கிற மாதிரி இருக்குது. ஓகே. அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐபி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் 2 பட்டுமே IP55 தான். இருந்தாலும் இது சப்ஜெக்டிவ் ஏரியா தானே. நம்ம மலையில் போனாலும் சரி, வேர்வெல்லாம் பட்டாலும் சரி, இது வரைக்கும் எனக்கு எந்த பட்டும் மலையிலையும் வேர்வையிலையும் பட்டு வீணாக போகலை. இது வரைக்கும் போகலை. நான் யூஸ் பண்ண பட்ஸில் நான் ரொம்ப நாள் தாங்க யூஸ் பண்ணுவேன். எதையுமே டக்குலாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியாச்சு டப்புன்னு தூக்கி போடு அப்படிலாம் இருக்காது. பெரும்பாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா என்கிட்ட தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் பிக்சலோட பட்ஸ் ஏ ஃபோனான டிவைஸ் தான் என்கிட்ட தான் இருக்குது. பிக்சலோட பட்ஸ் ஏ ஃபர்ஸ்ட் ஜென். அது ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னி வரைக்கும் உயிரோட தான் இருக்குது. வெளில நான் மலையில் சைக்கிளில் போகும்போதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். மலையில் நினைஞ்சிருக்கு. பட் சில பட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்குலாம் அவ்வளோ ஈஸியாலாம் ஆகாது. ஸோ அதனால் இது ரெண்டுமே வந்து IP55 தான். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக தான் இருக்கணும். என்ன அந்த வெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ரைட்டுன்னு இருக்கும்போது வெண்ட் பெருசாக இருந்தது. இப்போ 4 ப்ரோவில் வெண்ட் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ அதன் வழியாக தண்ணி உள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டியும் தின் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு லுக்கு அண்ட் ஒரு சில ஃபீச்சர்ஸ் அண்ட் பேட்டரி லைஃப், லேட்டன்சி இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அண்ட் ரொம்ப டீப்பாக லேட்டன்சி பற்றி பேச முடியல. இருந்தாலும் உங்ககிட்ட வந்து ஓப்போ, OnePlus, ரியல்மி டிவைசஸ் இருந்தால் நேட்டிவாகவே அந்த லோ லேட்டன்சி இன்னும் கொஞ்சம் சிங்க்டாக ஒர்க் ஆகும். உங்களுக்கு ஆடியோ வீடியோ சிங்க்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அண்ட் கேமிங் ரிலேட்டடான ஆடியோ அண்ட் கேம் அந்த சிங்க்கு இதெல்லாம் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். நான் இதில் சும்மா செக் பண்ணும்போது எனக்கு ஓகே குட் லேட்டன்சி வந்து ஓரளவுக்கு 4 ப்ரோவில் இன்னும் மினிமலாக ஃபீல் ஆச்சு. 3 ப்ரோவை விட 4 ப்ரோவில் லைட்டாக மினிமலாக ஃபீல் ஆச்சு. ஸோ அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரும்போது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். பட் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி 2000 ரூபாய்க்கு யாராவது 3 ப்ரோ வாங்கியிருந்தீங்கன்னா கிரேசி. 3 ப்ரோலேருந்து 4 ப்ரோ வந்து பயங்கரமான அப்கிரேடான்னு கேட்டால் சப்ஜெக்டிவ். ஸோ அதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதனால் வந்து 3 ப்ரோ வச்சிருக்கிறவங்களாம் 4 ப்ரோ போகணுமா ப்ரோ? அந்த அளவுக்குலாம் எங்கள் சீன் இல்லை. 3 ப்ரோ நீங்கள் இன்னும் ஒரு வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு 4 ப்ரோவே 3000 ரூபாய்க்கு ஒரு ஆஃபரில் அந்த டைமில் நம்ம அப்கிரேட் ஆகிக்கலாம். ஸோ இப்போதைக்கு அப்கிரேட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நார்டு பட்ஸ் 4 ப்ரோவோட ஆடியோ குவாலிட்டி, அதுவும் இன்டோரில் எனக்கு நேரம் ஃபேன் ஓடிட்டு இருக்கு. ஆனா இப்போதைக்கு வந்து நீ இப்போ லிசன் பண்ணிட்டு இருக்க இல்லையா, இந்த குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத மக்கள் லிசன் பண்ணி அவங்க வந்து ஒரு முடிவு சொல்லட்டும். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்களே சொல்லுங்க இன்டோர் கண்டிஷன்ல. சரி, அதே இடத்துல இருந்து OnePlus நார்டு பட்ஸ் 3 ப்ரோல இருந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த பட்ஸ்ல வந்து டிரைவர் யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 12.4 mm இருக்கு. அண்ட் இதுலயும் பேட்டரி லைஃப் வந்து 44 hours கிளைம் பண்றாங்க. அண்ட் இதுலயும் ஒரு சைட்லயும் 3 மைக்ரோஃபோன் இருக்கு. இந்த பட்ஸ்ல இருந்து ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்களே இந்த ஆடியோ அவுட் வச்சு சொல்லுங்க. கஸ்டம் பார்த்தீங்களா ஃப்ளாட்டாக இருக்குது, எதுவுமே நான் மாற்றலை. ஸோ இப்படி வச்சு நான் யூஸ் பண்ணும்போது இப்போ அப்படியே நான் ஆப் டூர் மாதிரி போகிறேன். ரெண்டுத்துலையுமே என்னென்ன வித்தியாசம் இருக்குன்னு காட்டணும்ல. ஃபஸ்ட்டு இப்போ இந்த டிவைஸ் வந்து கனெக்ட் ஆக போகுது. பட்ஸ் 3 ப்ரோ கனெக்ட் ஆகிட்டானா இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பாப்ப போகிறோம். டு நாட் டிஸ்டர்ப்னால காட்ட மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். சரி, நான் இதை வந்து வியர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஹேமெலுடி ஆப்புக்குள்ளே போனால் இதுக்கே காது அடைச்ச மாதிரி தாங்க இருக்குது. பாருங்கள், ஏஎன்சிலாம் இல்லை, ஏஎன்சி ஆஃபில் தான் இருக்குது. அதுக்கே வந்து காது அடைச்ச மாதிரி இருக்குது. ஸோ இஎன்சியில் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குது. 4 ப்ரோவில் இதோட பெட்டராக இருக்குது. ஸோ சவுண்ட் மாஸ்டரில் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு EQ வச்சுருக்கேன். இதுதான் அந்த EQ 531 -243. இதுதான் வந்து இதில் பொதுவாக வச்சுருக்கேன். அண்ட் பேசிவ் இல்லாமே இதில் வந்து நல்லாவே இருக்கும்னு வச்சுக்கோங்க. அண்ட் செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்களா, சவுண்ட் மாஸ்டர் EQ இருக்குது, கேம் மோட் இருக்குது, டியூவல் கனெக்ஷன் இருக்குது. அவ்வளோதான்.
கரெக்டாக, வேறு எதுவும் இங்கே இல்லை. அண்டு கண்ட்ரோல்ஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ரிஜெக்ட் காலு, டபுள் டேப்பு, லாங் டச்சு, டச் அண்ட் ஹோல்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஸ்வைப்புக்கு பதில் ரொம்ப நேரம் டச் பண்ணிட்டே இருந்தால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், ரொம்ப நேரம் டச் பண்ணிட்டு இருந்தால் வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்வைப்புக்கு பதில் நம்ம ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணணும். ரைட்லேயும் உங்களுக்கு ப்ளே பாஸ் எல்லாமே இருக்கும். ஸோ வெளியில் வந்தீங்கன்னா, வெளியிலனா ஒரேடியாக ஆப் போட்டு வெளில வந்துருச்சா, இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் தான் ஆப்ஷன்ஸ். இது எதுலன்னா நார்டு பட்ஸு 3 ப்ரோ. பட் இப்போ நான் வந்து அப்படியே 4 ப்ரோ போகிறேன் பாருங்க. எனக்கு அந்த வித்தியாசம் நல்லா ஃபீல் ஆகுதுங்க. ஓகே, உள்ள வந்துட்டேண்ணா. சீரியஸாக அது அளவுக்கு இது அடைச்ச மாதிரி இல்லை, நல்லா இருக்கு. அது ரொம்ப அடைச்ச மாதிரி இருக்குங்க. இது வந்து பரவாயில்ல, குட். அதே சமயம் டிரான்ஸ்பரன்சி அதை விட இது பெட்டராக இருக்குது. எஸ், ஓகேயா. அப்புறம் அந்த மல்டி டிவைஸ்க்கு பார்த்தீங்களா, டியூவல் கனெக்ஷனுக்கு எப்படி காட்டுதுன்னு, அதில் எப்படி காமிச்சது யூஐ, இதில் எப்படி காட்டுது பாருங்கள். இந்த வித்தியாசமாக பார்க்க முடியுதா பட்ஸ் 4 ப்ரோக்கு. அடுத்து OnePlus 3D ஆடியோ பாருங்கள். நான் இதை டிசேபிள் தான் பண்ணி வச்சிருக்கேன். இதை எனேபிள் பண்ணால் வால்யூம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் ஹைரஸ் மோட் டர்ன் ஆன், அவ்வளோதான். அடுத்து வந்து கேம் மோட், ஷூட்டிங் கேம்ஸ்க்குலாம் இன்னும் பெட்டராக இருக்கும், என்ஹான்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் பார்த்தீங்களா, கஸ்டம் டியூனிங்லாம் இன்னும் பெட்டராக இருக்குது. எங்கே இருக்குது இந்த கஸ்டமைசேஷன்? இந்த இருக்குது பாருங்கள். இதில் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது 6 பேண்டோன்னு தான் இருந்தது இல்லையா, 6 பேண்டோ 7 பேண்டோ அந்த மாதிரி தான் இருந்தது. இல்லை பாருங்கள், இன்னும் பேண்ட் எவ்வளோ வைடாக இருக்குன்னு, நீ எவ்வளோ கஸ்டமைஸ் பண்ண முடியுது பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 3 ப்ரோவை விட 4 ப்ரோவில் இன்னும் ப்ரிசைஸாக நம்ம வந்து EQவில் நிறையா கஸ்டமைஸ் பண்ண முடியும். எனக்கு ஆடியோ இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து பட்ஸ் 4 ப்ரோவில் என்ஜாய் பண்ண முடியும். பட் இது எல்லாமே டே டு டே லைஃப்பில் பயங்கரமான இம்பாக்டை ஏற்படுத்த போகுதா அப்படின்னு கேட்டால், ரொம்ப ப்ரிசைஸாக டியூன் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட், ரைட்டா? ஓகே, ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த 2 ப்ராடக்ட்டை பற்றி தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அண்ட் ஆல்ரெடி நான் பட்ஸ் 3 ப்ரோ இத்தனை வருஷமாக, அதாவது வந்த பிறந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது ரிப்பீட்டடாக யூஸ் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய பட்ஸில் அதுவும் ஒரு முக்கியமான பட்ஸு. அதோட பேட்டரி ஹெல்த்தும் சரி, பேட்டரி லைஃப்பும் சரி, பெரிய லெவலில் ஒரு பெரிய அதாவது ஹிட் எடுத்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கம்ப்ளீட்டாக வந்து ரூயின் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்ஸ் 3 ப்ரோவை நான் இப்போ ரீசெண்டாக கூட நான் ANC ஆஃபில் இருக்கும்போது யூஸ் பண்ணேன். அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணும்போது 7 மணி நேரம் அந்த மாதிரியான பேட்டரி லைஃப் அது இப்பயும் அச்சீவ் பண்ணுது. இவ்வளோ நாளுக்கு அப்புறமும் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. பட் அப்படி இருந்தும் வந்து அது இது வரைக்கும் சாலிடாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது ரெகுலர் பேசிஸில். ஸோ ஐ ஹோப் த சேம் ஒர்க்ஸ் வித் பட்ஸ் 4 ப்ரோ ஆஸ் வெல். சரிங்க, பார்க்கலாம். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. நன்றி, வணக்கம்.